நியூ பர்த் அப்படிங்கிற தலைப்புல நாம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நியூ பர்த் அப்படின்னு சொல்லி வரும்போது, அதுல அந்த ரட்சிப்பு இல்லையா? ரட்சிப்பு தான் நம்ம வந்து நியூ பர்த் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். புதிய பிறப்பு, ரட்சிப்பு அப்படிங்கிறதனுடைய வேறு வேற கண்ணோட்டம். ஆண்டவர் அந்த ரட்சிப்பை எந்த மாதிரியான விஷயங்கள செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது மீட்பு, ரட்சிப்பு, அ புதிய பிறப்பு, மறுபடியும் பிறத்தல். இது எல்லாமே வந்து ஒரே விஷயத்த குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ அதனுடைய அந்த ரட்சிப்பினுடைய வெவ்வேறு கண்ணோட்டங்கள்ல, அது வெவ்வேறு பார்வைகள்ல வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல இந்த ரட்சிப்பு எல்லாம் எந்த கண்ணோட்டத்துல என்ன மாதிரியெல்லாம் பேசப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் ரட்சிப்பை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமா நாம அ இந்த ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழுமையாகவும், அதே நேரத்துல ஆழமாகவும் புரிந்து கொள்றதுக்காக இதுல நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நாம இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த புதிய பிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, இதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆண்டவர் எந்த மாதிரியான ஒரு விடுதலை ஆண்டவர் எந்த மாதிரியான ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்பதன் மூலமாக எப்பேற்பட்ட ஒரு விடுதலை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க கவனமா கவனிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம் 21, 22ல நம்ம ஆதாம், பழைய ஆதாம், புதிய ஆதாம், 1ஆம் ஆதாம், 2ஆம் ஆதாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அத நீங்க கொஞ்சம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பேசின ஒரு சில விஷயங்கள நீங்க கவனிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த 2ஆம் ஆதாமாக கிறிஸ்து என்னென்ன விஷயங்கள நமக்கு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நீங்க அத வந்து நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அப்போ 21ல வந்து நம்ம பார்க்குறோம், மனுஷனால் மரணம் உண்டானபடியினால், மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு மனிதன் மூலமாக இந்த உலகத்திலே மரணம் வந்ததோ, இல்லையா? மரணம் அப்படின்னா பிரிவு. கடவுளிடத்திலிருந்து வந்த பிரிவு. அதே மாதிரி இன்னொரு மனிதன் இணைக்கப்பட்டோம். அவருடைய உறவிலே அவரிடத்திலிருந்து பிரிந்து போயிருந்த நாம் மீண்டுமாக அந்த உறவுக்குள்ளாக வந்தோம். 22ல நம்ம பார்க்கும்போது, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் மூலமாக அந்த மரணம் வந்தது. அதாவது அந்த மரணம் என்கிற பிரிவு வந்தது. அப்போ அந்த பிரிவினாலே சரீர மரணமும் கூட அதனுடைய ஒரு காரணமாக அமைந்தது. அப்படியானா இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நபர் அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்ம எப்படி ஆதாம் மூலமாக இந்த உலகத்திலே மரணம் வந்துச்சோ, இங்கே கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜீவன் வருகிறது. அதனாலே அவர் மூலமாக உயிர்த்தெழுதலும் உண்டாகிறது. நாம் உயிர்த்தெழுதலுக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த 1ஆம் மாதம், 2ஆம் மாதம் மூலமாக அந்த 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 காரியங்கள வந்து நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. அப்ப 1ஆம் மாதம் மூலமாக என்னென்ன விஷயங்கள் தவறாக, மோசமானதாக நடந்ததோ, அது எல்லாம் 2ஆம் ஆதாம் மூலமாக வந்து அது சரி பண்ணப்பட்டிருக்கிறது. அது வந்து ரிவர்ஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கடந்த வாரங்கள்ல வந்து நாம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம மிக மோசமான ஒரு நிலையிலிருந்து அ நாம வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்திற்கு வந்து நாம வந்திருக்கிறோம். கம்ப்ளீட்டா ஒரு என்ன சொல்றது? ஒரு கெட்ட இடத்திலிருந்து முழுவதுமான ஒரு நல்ல இடத்திற்கு நாம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய கெட்ட செய்தி. நமக்கு வந்து அறிவிக்கப்பட்ட அந்த கெட்ட செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தானுக்குள்ளாக நாம வந்து சாத்தானுக்கு நாம அடிமைகளாக இருந்தோம். சாத்தானுக்கு நாம அடிமைகளாக இருந்தோம். பாவத்திற்கு கீழாக நாம அடிமைகளாக விற்கப்பட்டவங்களா இருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம குற்ற உணர்வினாலே பிடிக்கப்பட்ட நபர்களாக இருந்தோம். நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக, குற்ற உணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாக நாம் இருந்தோம்.
அது மட்டும் இல்லாம நாம வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக நாம இருந்தோம். நம்ம மரணத்திற்கு ஏதுவானவர்களாக நாம இருந்தோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, இப்பேற்பட்ட நபர்களை கடவுள் காப்பாற்றும்படியாக வந்தார். இப்பேற்பட்ட ஆபத்திலே ஒரு எட்டர்னல் டேஞ்சர், இப்பேற்பட்ட நித்திய ஆபத்திற்குள்ளாக மாட்டியிருந்த நம்மை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் எதன் மூலமாக ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஆண்டவர் நம்மிடத்திலே அவருடைய அந்த மீட்பின் கரத்தை நீட்டினது எதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நற்செய்தியின் மூலமாக, காஸ்பல். அந்த காஸ்பல் அப்படிங்கிறது தான் இப்பேற்பட்ட அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக, கட்டுக்குள்ளாக இருக்கிற நபர்களை, அல்லது அந்த பாவ உலையில இருக்கிற நபர்களை தூக்கி எடுப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நற்செய்தி. அந்த நற்செய்தி நமக்கு சொல்லப்பட்டபோது, அந்த நற்செய்திய வந்து நாம விசுவாசித்தோம். அந்த நற்செய்தியை நாம் விசுவாசித்த பொழுது, நாம் முழுவதுமாக நம்முடைய பழைய நிலையிலிருந்து எடுக்கப்பட்டு, நாம ஒரு புதிய நிலைக்குள்ளாக நாம வைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14, 15வது வசனம். எபிரேயர் அ எபிரேயர் 2வது அதிகாரம் எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம். எனக்கு வந்து இங்க பைபிள் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுல நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்த எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஆண்டவர் விடுவித்தார். பாருங்க, அந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் நற்செய்தி அப்படிங்கறத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம இந்த நற்செய்தியை நாம ஏற்றுக்கொண்டு அதனாலே வந்து இன்றைக்கு நாம நம்ம அந்த புதிய இடத்தை பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான இன்னொரு நற்செய்தியை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நாம நாம ரட்சிக்கப்பட்ட இந்த நிலையில வந்து முதலாவது அந்த இனிஷியேட்டிவை எடுத்தது யாரு? நாம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ரட்சிப்புக்கான அந்த முதல் இனிஷியேட்டிவை எடுத்தது யாரு? முதலாவது யார் வந்து அந்த அந்த முதல் முதல் அடியை எடுத்து வச்சான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கடவுள் தான் அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சது. அவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த முதல் ஸ்டெப் இல்ல, எல்லா ஸ்டெப்பையும் அவர் தான் எடுத்து வச்சார் அப்படின்னு சொல்லலாம். நம்மை ரட்சிப்பதற்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர். நம்ம செஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நாம கடவுளை விட்டு நாம விலகி போகக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக தான் பெரும்பாலும் நாம இருந்தோம். நாம கடவுளை விட்டு தூரமாக இருந்தோம். கடவுளை விட்டு விலகி இருந்தோம். கடவுளை புறக்கணிக்கிறவர்களாக நாம இருந்தோம். நம்முடைய இயல்பிலே நாம் கடவுளை ஏற்கக்கூடிய நபர்களாக இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மை தேடி தேடி வந்தார். மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் நம்மை தேடி தேடி வந்து ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மீட்டுக் கொண்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியாம இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாம பெரும்பாலும் அந்த எந்த நேரத்துல நாம ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நேரத்தை மட்டும் அந்த நேரத்துல நாம ஆண்டவர் நம்மை தேடி வந்த விதத்தையும் எப்படி நாம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதையும் நாம பொதுவா வந்து நம்ம ஞாபகம் வைத்திருப்போம். அது நமக்கு புரிஞ்சிருக்கவும் செய்யும். ஏன்னா அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா புரிந்து கொண்டிருப்போம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நாம ரட்சிக்கப்பட்ட அந்த நேரம், அந்த சூழல் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து முதல்ல ஆண்டவர் வந்து நம்மை தேடி வந்தது கிடையாது. உண்மையிலேயே ரட்சிப்புல என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர்
தாம் ரட்சிக்கிற நபர்களை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தேடி வருகிறார். அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ல இருந்து தொடர்ந்து மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா, அவர்களை சந்திக்கிறார். அவங்கள சந்தித்து ஆண்டவர் என்ன செய்றார்ன்னா, தன் பக்கமாக திருப்புகிறார். நமக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னா, நம்ம அது எப்படி ஆண்டவர் அத செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம். எப்படி மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஆண்டவர் நம்மை பர்ஸ்யூ பண்ணாரு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அவரை தன் பக்கமாக ஈர்த்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம். நம்மளால புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள்ல நாம புரிந்து கொள்ள முடியாத விதங்கள்ல ஆண்டவர் அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, மீண்டும் மீண்டுமாக அவர் பல விஷயங்கள செஞ்சு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, இன்ச் பை இன்ச்சா ஆண்டவர் என்ன செஞ்சார்ன்னா, நம்மை அவருடைய பக்கமாக நகர்த்திக் கொண்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தான், நம்ம கடவுள் பக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா பல்வேறு சூழல்கள்ல ஆண்டவர் அமைதியாக நம்மை அவர் பக்கமாக இழுத்துக்கொண்டே வந்த நேரத்துல எல்லாம், நமக்கு உண்மையாகவே ஆண்டவர் தான் இதை நம்முடைய வாழ்க்கையில செய்றார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்முடைய வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்ப்போம். ஆனா ஒரு சில இடங்கள்ல ஒருவேளை ஆண்டவர் இந்த காரியங்கள அவர் பக்கமாக நம்மை திருப்புவதற்காக செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஒருவேளை நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். ஏன்னா நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஆபிரகாமை முதலாவது ஆண்டவர் ஆபிரகாம தேடி வரார். ஒரு முறை ஆபிரகாம் கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்த குடுத்துட்டு, "அவ்வளவுதான்ப்பா, நான் உன்னைய பார்த்துட்டேன். நான் உன்கிட்ட அந்த வாக்குத்தத்தத்த சொல்லிட்டேன். இனிமே அவ்வளவுதான், நீ விசுவாசிக்கணும்." அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டு, அப்படியே ஆபிரகாம் விசுவாசிக்கிறாரா, விசுவாசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூரத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவராக கடவுள் இல்ல. நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம எல்லாரும் வாசித்திருப்போம். அதுல நீங்க கவனமா பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். மீண்டும் மீண்டும் அவரே வந்து சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அதை அவர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறார். அதுவும் ரொம்ப முக்கியமாக ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திலே தொய்வடைந்து இருக்கக்கூடிய நிலையிலும் கூட, மீண்டுமாக ஆபிரகாமை சந்தித்து, "இந்த பாரு, உன்னுடைய இந்த மாதிரிலாம் நடக்காது. நான் என்ன சொன்னேனோ அதுதான்." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஆபிரகாமை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய சந்ததியும் கூட ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சந்தித்து, ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்பவுமே ஆண்டவர் அப்படிதான். ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மை வந்து வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். நம்மை சந்தித்து பார்த்து, அஹ் ஆண்டவர் எப்படியாயும் ஆண்டவர் ஏதோ செஞ்சு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்மை அவர் பக்கமா ஆண்டவர் இழுத்து கொண்டார். இது நாம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ரட்சிப்பிலே முழுவதுமாக அவர் செயல்பட்டு, ஆண்டவர் என்னை அவர் பக்கமாக இழுத்திருக்கிறார், ஈர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ரோமர்ல நம்ம பார்க்கும்போது 5:8 நம்ம பார்க்கும்போது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப இங்க தேவனுடைய அன்பு எப்படி காட்டப்பட்டிருக்குதான், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம நல்லவங்களா இருந்தனால ஆண்டவர் நம்மளை தேடி வரல. நம்ம நல்லவங்களா மாறினதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மளை தேடி வரல. நீங்க நல்லவங்களா மாறினாதான் நான் உங்களை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் போட்டு அதன் மூலமா ஆண்டவர் நம்மளை நல்லவங்களா மாத்த வச்சு ஆண்டவர் நம்மளை தேடி வரல. வேதாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நீங்க உங்களுடைய பாட்டு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. செஞ்சாதான் நான் என்னுடைய குமாரனை அனுப்பி நான் இந்த பாவத்துக்காக நான் மரணத்துல கொடுப்பேன்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்ததன் மூலமாக அது எதை காட்டுகிறது அப்படின்னா, அது ஆண்டவருடைய அன்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதிலே ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அப்போ இதான், நம்ம பாவிகளாக இருக்கும் போதே ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். நம்ம நல்லவங்களானதுக்கு அப்புறம் நம்மள ஆண்டவர் தேடி வரல. நீங்க நல்லவங்க ஆனா தான் நான் உங்களை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. எந்த டிமாண்டும் பண்ணல. உண்மையிலேயே நாம
மிக மோசமானவர்களாக இருந்தபோது, மிக நம்ம முழுவதுமாக கடவுளுக்கு விரோதிகளாக இருந்த அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இருந்தப்போவே ஆண்டவர் நம்மள தேடி 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 வந்தார். மீண்டும் மீண்டும் நம்ம தேடி வந்தார். நம்ம பல்வேறு நேரங்கள்ல நம்மை தேடி வரக்கூடிய அந்த ஆண்டவரே அவராகவே என்ன சொல்றது? வில்லிங்கா நம்மள தேடி வந்த அந்த ஆண்டவரை நாம எத்தன முறை நம்ம அவமானப்படுத்தி திரும்ப அனுப்பணும்னு சொல்லி நமக்கே தெரியாது. இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பின் திரும்பி பார்த்து வேதாகமத்துல ஆண்டவர் இந்த ரட்சிப்பை எப்படி செயல்படுத்துறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான், அப்ப ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்துல தான் வந்து என்னை கடவுள் உடனே வந்தாரு, பார்த்தாரு, ரட்சித்துட்டாரு. அது உடனே நடந்த விஷயம் கிடையாது. அப்படி இல்ல. உண்மையிலேயே ஆண்டவர் இந்த ரட்சிப்பிலே ஆண்டவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே என்னை சந்தித்து மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் என்னை இந்த ரட்சிப்புக்காக தயார்படுத்தி, ஆண்டவர் தான் என்ன ரட்சிக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது, அப்ப நம்ம எத்தன முறை கடவுள் நம்மள தேடி இந்த மாரி வந்த நேரத்துல நாம அவரை அவமானப்படுத்தி, அவர அத கண்டுக்காம அல்லது அவர இல்லையா நமக்கு தெரியாதே. அவரு நம்மள தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எத்தன முறை வந்து நாம அவர உதாசீனப்படுத்தியிருப்போம் இல்லையா? அவமானப்படுத்தணும்னு சொல்லி சொல்றத விட, மேபி எத்தன முறை நாம உதாசீனப்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது. அப்போ ஆனா நம்ம நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறோம். ஆனா நம்ம உதாசீனப்படுத்தினாலும் கூட, எத்தனையோ முறை நாம ஆண்டவர மீண்டும், மீண்டும் உதாசீனப்படுத்தினாலும் கூட, ஆண்டவர் மீண்டும் நம்மள தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்கே ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க ஒரு ஒரு ஆள நீங்க தேடி போறீங்க. ஏதோ ஒரு உதவி செய்யறதுக்காக நீங்க போறீங்க. அவங்க பாவம், சரி ஏதோ அவங்க பாவம்ன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்துக்காக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்களா மனமுவந்து அந்த நபர தேடி போறீங்க. ஆனா அந்த நபர் வந்து உங்கள மதிக்கவே இல்ல. அவங்க உங்கள உதாசீனப்படுத்துறாங்க. அவங்க உங்கள கேவலப்படுத்துறாங்க. அவங்க உங்கள மதிக்கவே இல்ல. உங்க ஃபீலிங் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஐயோ! இவங்க பாவம்ன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போறோம். ஆனா இவங்க இப்படி நம்ம ஒரு மாரி உதாசீனப்படுத்துறாங்கன்னா, அப்போ அது எவ்வளவு ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அத யோசித்து பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து நாம நம்பள வைக்கும்போது, அது வந்து நமக்கு ஆ எந்த அளவுக்கு வந்து அது ஆ நம்மள ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு நிலையில நம்ம ஆண்டவர வச்சிருந்தோம் அப்படின்னா, அது அவருக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவர் மீண்டும், மீண்டும் நம்மள அத பொருட்படுத்தாம ஆண்டவர் நம்மள தேடி வந்தார் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை அது சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இல்லையா? பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்து, இந்த உலகத்திலே மனுஷனுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட போறதுக்காக வரும்போது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே அந்த சிலுவையிலே என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் அழகா தீர்க்க தரிசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. அது எதை சுட்டிக்காட்டுது அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனத்த வாசித்து ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறது இல்ல. அது உண்மையிலே அங்க என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்பவே தெரியும். அதத்தான் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டுல சொல்லி எழுத வச்சிருக்காரு. அப்பன்னா என்னன்னா, அங்க கம்ப்ளீட்டா அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவர எவ்வளவு இழிவுபடுத்துவாங்க, அவர எவ்வளவு அடிப்பாங்க, அவர எவ்வளவு துன்பப்படுத்துவாங்க, அவர எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. இது எல்லாம் அவர் தெரிந்தும் கூட நம்முடைய பாவத்திற்காக மரிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார் அப்படிங்கிறது, அது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்தனால, நாம வந்து அ அவர் அவரை நம்மை அவர் பக்கமா அவர் இழுத்துக் கொண்டபடியினால, நாம வந்து நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவரை நம்பக்கூடிய நபர்கள் எல்லாரும் வந்து நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்ததினாலே, அவர் நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்கான எல்லா பரிகாரத்தையும் ஆண்டவர் முழுமையா செய்து முடிச்சிட்டனால, நான் என்னுடைய பாவத்திற்கென்று, நான் என்னுடைய பாவங்களுக்கென்று எந்த ஒரு பரிகாரமும் செலுத்த வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் முழுமையா சிலுவையில செய்து முடித்து விட்டார் அப்படிங்கிறது, அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். முழுவதுமாக வந்து ஆண்டவர் அத செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆண்டவர் வந்து நம்மை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் முழுமையா வந்து எல்லாம் நமக்கு தேவையான
எல்லாவற்றையும் என்ன சொல்றது? அ ஃபுல் பேமெண்ட் இல்லையா? ஆண்டவர் ஃபுல் பேமெண்ட்ட குடுத்துட்டார். நமக்கு தேவையான ரட்சிப்புக்காக ஆண்டவர் வெறுமனே டவுன் பேமெண்ட் மட்டும் குடுக்கல. ஆண்டவர் வந்து ஃபுல் பேமெண்ட்ட குடுத்து முடிச்சுட்டார். எவ்ரிதிங் இஸ் பெய்ட் ஃபார். எதுவுமே வந்து ஆண்டவர் மிச்சம் வைக்கல. எதுவுமே ஆண்டவர் நிறைவேற்றாம வைக்கல. சிலுவையில எல்லாவற்றையும் ஆண்டவர் முழுவதுமாக என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, செஞ்சு முடிச்சுட்டாரு. அதனால வந்து நாம நம்முடைய நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நாம விடுவிக்கப்பட்டுட்டோம். நம்முடைய எல்லா சாபங்களிலிருந்தும் நாம விடுவிக்கப்பட்டுட்டோம். நம்முடைய எல்லா ப நம்முடைய பழைய ஆதாமோடு தொடர்புடைய எல்லா நிலைகளிலிருந்தும் நாம முழுவதுமாக விடுவிக்கப்பட்டு, இப்போ 100க்கு 100% முழுமையாக நாம கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ எல்லாமே நமக்காக செய்யப்பட்டாச்சு அப்படிங்கிறது, அது நமக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எதுவுமே பாக்கி இல்ல. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நான் என்னோட ரட்சிப்புக்கு அப்படின்னு சொல்லி நான் இனி ஒண்ணு கூட செய்ய வேண்டியதில்ல நான். அப்படிங்கிறது, அது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறது வந்து நாம புரிஞ்சுக்கணும். பாருங்க, அ இந்த இடத்துல அ மீண்டுமா வந்து நான் அந்த கெட்ட குமாரன் உவமை இல்லையா? அ ப்ராடிகல் சன் அந்த உவமைய மீண்டும் ஒரு முறை நான் வந்து இங்க ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து என்னுடைய ஒரு வீடியோல வந்து நான் பேசியிருக்கிறேன். அத சுருக்கமா வந்து நான் சொல்லிர்றேன். இங்க அந்த மற்ற டீட்டெயில் எல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் அவன் என்ன செய்றான்? அவன் தன்னுடைய அப்பாவுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு, அவன் என்ன செய்றான்னா, மிக மோசமான காரியங்கள செஞ்சுடுறான். செஞ்சுட்டு அவன் திரும்பி வரும்போது, அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்டின்னா, அவன் மனம் திரும்பிலாம் திரும்பி வரல. அவன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன சொல்றான்னா, நான் என்னுடைய தகப்பனிடத்துக்கு போய், "தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும்." அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாரான். அவன் மனம் திரும்பல. ஆக்சுவலா அவன் வந்து ஒரு வேலைக்காரனா இருக்கிறதுக்காக வாரான். ரொம்ப முக்கியமா வந்து வயித்த நிரப்புறதுக்காக, சாப்பிடுறதுக்காக வாரான். அது மட்டும் இல்லாம வந்து வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்படின்னா, அவன் தன்னுடைய இழந்து போன அந்த பழைய பிரஸ்டீஜ அவன் மீட்டு எடுத்து அங்க வந்து உழைச்சு, அவன் வந்து மீண்டுமா வந்து அவன் என்ன செய்வான், அ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவன் தன்னுடைய சொந்த முயற்சியினால, அந்த அவன் இழந்து போன அந்த சொத்தெல்லாம் அவன் மீண்டும் அவன் வந்து திரும்ப சம்பாதிச்சுட்டான் அப்படின்னா, அவன் வந்து அந்த பழைய பிரஸ்டீஜ மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவன் வருகிறான். அங்க அவன் எத எதிர்பார்க்கல அப்படின்னா, அங்க அவனுடைய அப்பா, அவன் தூரத்துல வரும்போதே ஓடி போய் அவனை அணைத்துக் கொள்றார் அவ்வளவுதான். ஒண்ணுமே சொல்லல. அவர் ஓடி போய் வந்து அவருடைய ஆக்ஷன். அவர் வந்து அத செய்யும்போது, அங்க வந்து அந்த இளைய குமாரனுக்கு ஒண்ணே ஒண்ணு வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சது. நான் இங்க என்னுடைய அப்பாகிட்ட அவர வந்து என்னைய வந்து ஒரு வேலைக்காரனாவாவது நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி, அவர் கால்ல விழுந்து ஒரு வேலைக்காரனா அங்க ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா, இங்கே அவர் என்னை தன்னுடைய மகன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்திலே அவர் என்னை ஏற்கிறார். அவர் என்னை வேலைக்காரனாக அவர் பார்க்கவே இல்ல. அவர் இன்னும் என்ன செய்றாரு? மகனா தான் பார்க்கிறாரு. அவர் என்னை மகனாக அவர் அழைப்பு அதான் ஆண்டவர் அவர் வந்து அந்த அப்பா வந்து அவனை கட்டி பிடிக்கும்போது அங்கே என்னுடைய மகனாக நீ வா. என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய மகனா நீ வா அப்படிங்கிற அழைப்பு அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அப்ப வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இளையகுமாரன் வந்து சொல்லும்போது, திரும்ப என்ன சொல்லிட்டு வருவேன்னு சொல்லியிருப்பான். அதுல சொல்லும்போது சொல்றான், தகப்பனே உமக்கு விரோதமாகவும், பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன்." அதோட நிறுத்திர்றான். உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும். அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்? நாம நினைக்கிறோம் அத ஏதோ எழுதும்போது அவர் தெரியாம விட்டுட்டார் போலன்னு சொல்லி. இல்ல. ஏன் அவன் சொல்லல அப்டின்னா, என்னுடைய வேலைக்காரில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லல அப்டின்னா, அவனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. நான் வந்து வேலைக்காரன் இல்ல. நான் இன்னும் பையன் தான். அவர் என்னை பிள்ளையாக ஏற்கிறார் அப்படிங்கிறது பளிச்சுன்னு புரிஞ்சுது. அங்க அவருக்கு அந்த அழைப்பு கொடுத்தார். அங்க அவனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவன் எதுவுமே செய்யல. அவன் வந்து தண்டிக்கப்படுவதற்கும், அவன் இகழப்படுவதற்கும், அவன் வந்து இல்லையா? சொ சொ அந்த சமுதாயத்தாலே வந்து ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்டு, ஒரு கேவலமாக நினைக்கப்படுவதற்குமான காரியங்கள செஞ்சிருக்கிறான். அவன் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தான். நான் அங்க அவனுடைய அப்பா வந்து, அ
தன்னுடைய பையனாக வருவதற்கான ஒரு அழைப்பை அங்கே கொடுக்கும்போது, அவனுக்கு முன்னால ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, அவன் வந்து அத ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம். அந்த சாய்ஸ் தான் அவனுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவனுக்கு வேலைக்காரன் அப்படிங்கிற சாய்ஸே இல்ல. ஸோ, அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் வந்து அந்த அழைப்பை வந்து அவன் ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். அங்க வந்து அவன் என்ன செய்றான், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈவு இல்லையா? அந்த இளைய குமாரனுக்கு அந்த தகப்பன் மூலமாக காட்டப்பட்ட அந்த ஈவு, அந்த இரக்கம், கிருபை, அவன் வந்து அத என்ன செய்றான் அப்படின்னா, ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நாம வந்து ரட்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கும்போது 2 விஷயங்கள் நம்ம ரட்சிக்கப்படும்போது 2 விஷயங்கள் நாம செய்றோம். செஞ்சிருக்கணும் அல்லது செய்யணும். ஓகேவா? முதலாவது வந்து 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தைய மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து ரிப்பன்டன்ஸ். இன்னொன்னு வந்து பிலீஃப். ஓகேவா? 2 விஷயங்கள் ரட்சிப்புல. ஒண்ணு வந்து ரிப்பன்டன்ஸ். அடுத்தது வந்து பிலீஃப். ஓகே. ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, இந்த ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல வந்து மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நாம இந்த ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நாம சுருக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ பழக்கத்த நான் வந்து விட்டுறணும். அதுதான் ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அது கிடையாது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம்னா தமிழ்ல உண்மையில மொழிபெயர்ப்பு அழகா தான் இருக்குது. நம்ம புரிதல் தான் தப்பு. மொழிபெயர்ப்பு என்ன? மனம் திரும்புதல். அதாவது என்னுடைய மனதை நான் திருப்புதல். நான் இதுவரைக்கும் கடவுளை பற்றி கொண்டு இருந்த அந்த பார்வையை நான் மாற்றிக்கொள்வது. நான் இதுவரைக்கும் கடவுள ஒரு கொடூரனா நான் நினைச்சுட்டு இருந்திருக்கலாம். அல்லது ஒருவேளை நான் வந்து கடவுள வந்து ஒரு ஒரு எனக்கு என்ன சொல்றது? கடவுள வந்து ஒரு மிக மோசமானவராக, அல்லது கடவுள் எனக்கும் சம்பந்தம் இல்லாதவராக, நான் எப்படி எப்படியோ கடவுள பத்தி எத்தனையோ விஷயங்கள வந்து நான் நினைச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா நற்செய்தி கடவுளை அன்பானவராகவும், அவர் அ மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக என்ன செய்தார் என்பதையும் சொல்லும் பொழுது, நான் என்னுடைய மனதை மாற்றிக் கொள்வது. ஓ! இதத்தான் கடவுள் எனக்காக செஞ்சாரா? அதான் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது முழுவதுமாக இந்த உலகத்துல வேறு எந்தெந்த விதம் மூலமாவோ கடவுள் யார பத்தி என்னென்னமோ அவங்களுடைய சொந்த கற்பனையை பயன்படுத்தி கடவுள பத்தி எனக்கு குடுத்திருக்கிற அந்த இன்புட் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, வேதாகமம் என்ன சொல்லுதோ, அந்த அடிப்படையில நான் வந்து என்னுடைய மனதை மாற்றிக்கொள்வது. இதுதான் மனம் திரும்புதல். முக்கியமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் அப்படிங்கிறத என்ன செய்றது? அதை குறித்து என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வது. அடுத்ததா வந்து பிலீஃப். பிலீஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த என்னுடைய மனதை அதை மாற்றி நான் கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது மேல முழுமையான நம்பிக்கை வைப்பது. முழுவதுமாக நான் அதை நம்புவது. என்னுடைய மனதை நான் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ 2 விஷயம். இதுக்கு முன்னாடி என்ன வேற மாரி நம்பிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய பழைய நம்பிக்கையிலிருந்து நான் திரும்புவதை பற்றி பேசுது. பிலீஃப் நம்பிக்கை அப்படிங்கிறது நான் என்னுடைய புதிய நம்பிக்கை எது அப்படிங்கிறத பத்தி பேசுது. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ திரும்பவும் ஒரு முறை ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய பழைய நம்பிக்கையை விட்டு விலகுவதை குறிக்குது. நம் பிலீஃப் அப்படிங்கிறது நான் புதிதாக எதை நம்புகிறேன் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ என்னுடைய அந்த பழைய நம்பிக்கையிலிருந்து நான் முழுவதுமாக அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளாக வருகிறேன். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன்டன்ஸ் அண்ட் பிலீஃப். ஸோ இதன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம இப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நீங்க அ உங்களுடைய பழைய நம்பிக்கைகளை எல்லாம் நீங்க தவிர்த்துட்டு, நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக முழுசா ஆண்டவரு பாவத்திற்காக முழுசா ஃபுல் பேமெண்ட் என்னென்ன பாவத்திற்கு செய்யணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு குறைவில்லாம செஞ்சு முடிச்சுட்டார். அப்படிங்கிறத நீங்க நம்புனீங்க அப்படின்னா, நீங்க வந்து கிறிஸ்துவின் மேல கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில செய்த காரியத்தின் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன செய்றீங்க? அந்த அந்த நம்பிக்கை, அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மறுபடியும் பிறந்த ஒரு நபராக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பூரணமான பலியாக அவர் பலியாயிட்டாரு. அவர் எல்லா விலைக்கிரயத்தையும் செலுத்தி தீர்த்துட்டாரு. அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க முழுமையா நம்பிட்டீங்க அப்படின்னா, நீங்க மறுபடியும் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. நீங்க நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள வந்து என்ன செய்திருக்கிறார், அந்த பழைய அடிமைத்தன வாழ்விலிருந்து ஆண்டவர்
வாழ்வை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் வாழ்வு உள்ளவர்களாகவும், விடுதலை உள்ளவர்களாகவும் நீங்க இருக்கிறீங்க. உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இப்போ இல்ல. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ ஆ இந்த ரட்சிப்பிலே ஆண்டவர் வந்து என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சில கண்ணோட்டங்கள வந்து நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமா முழுமையாக பாவத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. அதை நம்பக்கூடிய நீங்க மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். இங்க மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறனால நீங்க கடவுள் உங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஒரு முழுமையான விடுதலை சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சரியா?